வணக்கம் மக்களே, இன்றைக்கி சனிக்கிழமை. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் அப்டேட்டுக்காக பயங்கரமாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு டம்மி லிஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இந்த சீசனோட மெயினான ஆட்கள், ஓட் பேங்க் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள், 2-2.5 லட்சம் ஓட்டுகளை கையில் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள், ஒரு ஆளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், இன்னொரு பக்கம் ஒரு 2 லட்சம் ஓட்டுகள் வச்சு சௌந்தர்யா, இந்த 2 பேரும் இல்லாத ஒரு நாமினேஷன் லிஸ்ட் நான் வந்து டம்மின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ இந்த இடத்துலையும் கொஞ்சம் அவங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின். சரிங்களா, ஜாக்லின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இருப்பாங்க. இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆள் ஜாக்லின் தான். இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் இந்த நாமினேஷன் லிஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனப்போ கூட வர பார்த்தீங்கன்னா 2 நாள், முதல் 2 நாள் திங்கள் செவ்வாய் 2 நாளும் முதல் இடத்தை வச்சுட்டு இருந்த ஜாக்லின் இந்த டிடிஎஃப் டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அப்படியே படிப்படியாக 2வது இடத்துக்கு வந்து, அப்புறம் 4வது இடத்துக்கு வந்து, அப்புறம் 7வது இடத்துக்கு வந்து, இப்போ வந்து பாட்டமில் தான் இருக்காங்க. 7வது இடமே பாட்டம் தான். சரிங்களா, ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்லையுமே அஃபிஷியல் ஓட்டிங்கில் 6th பிளேஸ் வரைக்கும் பாட்டம் லெவலுக்கு வந்துட்டாங்க. லாஸ்ட் 4க்கு வந்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்போது இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது கரெக்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் ஸ்டார்ட் ஆகி குறைஞ்சது ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது. சரியா, ஸோ அப்படி இப்போ தான் ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 11:15 அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் இந்த டிஸ்கஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த வீக் வந்து இவங்க எவிக் பண்ணலான்ற ஒரு டிஸ்கஷன் உள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டிஸ்கஷனில் ஒரு சில நேம்ஸ் இருக்குது. அதுலேருந்து மெயினாக ஒரு 2 பேரை தூக்க போகிறாங்க. அது யாருன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஷூட் ஸ்டார்ட் ஆகி போக தான் நமக்கு வந்து இது என்ன சாட்டர்டே எபிசோடில் எவிக் பண்ணுறாங்களா, சண்டே எபிசோடில் எவிக் பண்ணுறாங்களா, என்ன இதுங்கிறது டீட்டெயிலாக தெரியும். ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து நான் அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு ஒரு 4 பேரோட நேம் இருக்குது. இந்த 4 பேருமே நம்ம எதிர்பார்த்த ஆட்கள் தான். இதில் திடீர்னு வந்து இறங்கினவங்க தான் நம்ம இன்னொரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும், நம்ம ஜாக்லின். ஸோ இந்த 4 பேரோட நேமில் 2 பேர், ஒரு பாய்ஸ் ஒரு கேர்ள்ஸ் வந்து எவிக்ட் ஆகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க போனால் 4 பேரில் 3 பெண்கள் தான். சரிங்களா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி, இன்னொன்று ஜாக்லின், இன்னொன்று பவித்ரா ஜெர்னி, 4வதா விஜய் விஷால். இந்த 4 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலையும் மஞ்சரியும் எவிக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்களோட டிஸ்கஷன் அப்படி தான் போயிட்டுருக்கு. விஜய் விஷால் மஞ்சரி தான் போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? இவங்க 2 பேர் வெளில போகிறத பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் யார் வெளில போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஜய் விஷால் மஞ்சரி 2 பேர் விக்கெட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி தான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.